அட்ரா 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 சும்மா அண்ணன் சொடக்கு போட்டா சம்பவம் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ வெல்கம் டு மணிஸ் யூஎஸ் கை. ஸோ என்னடா மிட் வீக் எவிக்ஷனா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நண்பர்களே. ஸோ நாம் வந்துட்டு உள்ளே இருக்க ஆட்கள் நிறைய உள்ளே இருக்க ஷோஸ்கிட்டலாம் பேசின வரைக்கும் ஆல்மோஸ்ட் திஸ் வீக் மிட் வீக் எவிக்ஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ எப்போ நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்றா நீங்கள் கேட்கறது புரியுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே நம்மளுக்கு தேர்ஸ்டே காட்டப்படும் நினைக்கிறேன். ஸோ நாமினேஷனில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஜாக்குலின், தர்ஷிகா, சௌந்தர்யா. ஜாக்லின் கண்டிப்பாக போக மாட்டாங்க நண்பர்களே. ஜாக்லின் வில் பி சேவ்டு. அவங்க வந்துட்டு எப்படியும் கேம் ஆடுறாங்க, அதனால ஜாக்லின் வில் பி சேவ்ட். சௌந்தர்யா டூ. சௌந்தர்யா ஹேஸ் அ லார்ஜ் ஃபேன் பேஸ். ஜாக்லின் ஆல்சோ ஹேஸ் ஃபேன் பேஸ். ஸோ இவங்க 2 பேர் சேவ் ஆகிடுவாங்க. அடுத்து நம்ம பவித்ரா ஜனனி. பவித்ரா ஜனனி பற்றி நான் பேசியே ஆகணும் மக்களே. பவித்ரா ஜனனி என்ன ஆச்சுன்னா, பவித்ரா ஜனனிக்கிட்ட இருந்து நிறைய ஓட்ஸ் பவித்ரா ஜனனிக்கு வருது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆர் ஓட்டிங் தட் வேற மாதிரி ஓட் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்குமே நிறைய அவங்களுக்கு சீரியல் ஃபேன்ஸ் ப்ளஸ் கேமுமே நல்லா ஆடுறாங்க. ரொம்ப சட்டிலாக இருக்காங்க, காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்காங்க. ஸோ அதனால் பவித்ரா ஜன்னி ஆல்சோ வில் பி சேவ்ட் என்னோட கணிப்பு படி. ஸோ இவங்கெல்லாம் வந்து நாமினேஷனில் இருக்காங்க. பவித்ரா, ஜாக்லின், சௌந்தர்யாலாம் போக மாட்டாங்க. தென் நம்ம விஷால் அவர்களும் இருக்கிறார். விஷாலும் எப்படியும் இந்த வாரம் போக மாட்டார், ஓகேங்களா. ஸோ அந்த டேஞ்சர் ஜோனில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேஞ்சர் ஜோனில் டேஞ்சர் ஜோன் மீன்ஸ் 4 பேர் நாமினேட் ஆன கண்டஸ்டன்ட்டில் ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா, விஷால் இவங்கெல்லாம் போக மாட்டாங்க. போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ்னால் கண்டிப்பாக அதில் சத்யா, ரயான், அருண் அவர்கள், அன்ஷிதா அவர்கள் வருவாங்க. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராப்ளம் யார் வெளியே போவான்ற நீங்கள் நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பட் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த வாரமும் 2 விக்கெட் நண்பர்களே. 2 விக்கெட் வீக்கெண்டில் கிடையாது, 1 விக்கெட் மிட் வீக்லேயே போட்டுட்டு 1 விக்கெட்டை நம்ம வீக்கெண்டில் எடுக்கலான்னு சொல்லி டீம் பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சம்பவம் தான் போங்க. கேம் இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. லைவில் அப்படியே நாமினேஷன்ஸ்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒருத்தவங்க பேர் வைக்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஜெஃப்ரி அவர்கள் அண்ணானா பின்னாடி அப்படியே ஜம் ஆகிட்டாப்புல. உள்ளே போயிட்டு நாமினேஷன் பண்ணும்போது ரயான், சௌந்தர்யா சொல்லிட்டாப்புல, என்னடா இப்படி அண்டர் பெல்ட்டி அடிக்கிற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யாரெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணிக்கின்றதை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்க போது நண்பர்களே. ஸோ எல்லாருமே ரொம்ப மாதிரி யார் போவான்னு. ஸோ ஓட் ஃபார் யுவர் ஃபேவரட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் வந்து நாமினேஷனில் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சிங்களோ அவங்களுக்கு போடுங்க. அப்போ தான் வந்துட்டு சும்மா இருக்க ஆட்கள் வந்துட்டு இந்த கேமுக்கு எந்த யூஸுமே இல்லாத ஆட்கள் வெளியே போவாங்க. எனக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலி போயிட்டுருக்கு. பட் இந்த வீரம் மிட் வீக் எவிக்ஷன் இஸ் தேர் மக்களே. மிட் வீக் எவிக்ஷனும் இருக்குது, ஒரு இதுவும் இருக்குது. ஸோ மிட் வீக் எவிக்ஷன் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தான். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக இதை பற்றி ஒரு லைவில் நான் கண்டிப்பாக லைவ் போட்டு பேசுகிறேன். அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட்ஸ் டீட்டெயிலாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் கமெண்ட்ஸில் யார் போவான்றதை சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ். நன்றி.